இர்ரெகுலர் பீரியட் என்னதான் பண்றது? உங்க பிரச்சனைகளை கட்டுப்படுத்த லயன் டேட் சிரப் தினமும் 2 ஸ்பூன். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். மார்ச் 8 சர்வதேச மகளிர் தினம். பெண்களை போற்றும் விதமாகவும் பெண்களின் பிரதிநிதித்துவத்தை உணர்த்தும் விதமாகவும் ஒவ்வொரு ஆண்டும் மார்ச் 8ஆம் தேதி கொண்டாடப்படுகிறது. ஒரு வகையில் இது மகிழ்ச்சியாக இருந்தாலும் இதன் இன்னொரு கோணத்தையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம். மகளிர் தினத்துக்கு பின்னாலும் ஒரு மாபெரும் போராட்ட வரலாறு உள்ளது. 18ஆம் நூற்றாண்டில் பெண்கள் என்றால் வீட்டு வேலைக்கு மட்டுமே சரிவருவார்கள் என்று முடக்கி வைக்கப்பட்டார்கள். இந்த நிலை மெல்ல மாறி 1850களில் தொழிற்சாலை, அலுவலகம் உள்ளிட்ட இடங்களில் பெண்கள் கால்பதிக்கத் தொடங்கினர். ஆண்களுக்கு நிகராக பெண்கள் பணியில் கால்பதித்தாலும் அவர்களுக்கான ஊதியத்தில் தொடர்ந்து பாகுபாடு காட்டப்பட்டது. ஆண்களுக்கு நிகராக வேலை செய்தாலும் உரிமையிலும் ஊதியத்திலும் தொடர்ந்து அநீதி இழைக்கப்பட்டது. இதனால் கொதித்தெழுந்த பெண்கள் 1910ஆம் ஆண்டு டென்மார்க் கோபன்ஹைகனில் மாபெரும் பெண்கள் உரிமை மாநாட்டை நடத்தினர். இந்த மாநாட்டில் உலக நாடுகளைச் சேர்ந்த பெண்கள் பலர் கலந்து கொண்டு ஆதரவு தெரிவித்தனர். தங்கள் உரிமைகளுக்காக பெண்கள் அனைவரும் கைகோர்த்து ஒற்றுமையாக நின்றனர். அந்த மாநாட்டில் கலந்து கொண்டவர்களில் முக்கியமானவர் ஜெர்மனியை சேர்ந்த புரட்சி பெண் கிளாரா ஜெட்கின். பெண்களின் உரிமைக்காக அவர்களை ஒருங்கிணைத்து தொடர்ந்து குரல் கொடுத்து வந்த கிளாரா பெண்களின் உரிமைகளை பேச உலகம் முழுவதும் ஒரு குறிப்பிட்ட நாளை பெண்கள் தினமாக கடைபிடிக்க வேண்டும் என்று கருதினார். அது குறித்து தீர்மானத்தை நிறைவேற்ற முயற்சி செய்தார். ஆனால் பல்வேறு காரணங்களால் அந்த தீர்மானம் நிறைவேறவில்லை. அடுத்தடுத்த ஆண்டுகளில் ஒவ்வொரு நாடும் ஒவ்வொரு தினத்தை மகளிர் தினமாக கொண்டாடி வந்தன. அதற்கு பின் உலகை திரும்பி பார்க்க வைத்த புரட்சி என்றால் 1917இல் ரஷ்யாவில் நடைபெற்ற பெண் தொழிலாளர்கள் முன்னெடுத்த புரட்சி. இந்த புரட்சியின் தாக்கத்தால் அப்போதைய ரஷ்ய மன்னர் ஜாரின் ஆட்சியே கவிழ்ந்தது என்பது வரலாறு. இதனையடுத்து 1920ஆம் ஆண்டு சோவியத் ரஷ்யாவில் செயின்ட் பீட்டர்ஸ் நகரில் நடந்த பெண்களின் போராட்டத்தில் ரஷ்யாவை சேர்ந்த அலெக்சாண்ட்ரா கொலாண்டை கலந்து கொண்டார். ரஷ்ய பெண் தொழிலாளர்களின் புரட்சியை நினைவுகூரும் வகையில் புரட்சி நடந்த பிப்ரவரி மாதத்தின் கடைசி ஞாயிற்றுக்கிழமையை பெண்கள் தினமாக கொண்டாட வேண்டும் என கோரிக்கை வைத்தனர். கிரிகோரியன் கேலண்டரின்படி அவர்கள் கோரிய கடைசி ஞாயிற்றுக்கிழமை மார்ச் 8ஆம் தேதியாக இருந்தது. அதனையடுத்து உலக மகளிர் தினத்தை ஆண்டுதோறும் மார்ச் 8ஆம் தேதி நடத்த வேண்டும் என்று அவர் பிரகடனம் செய்தார். அந்த ஆண்டு முதல் உலகம் முழுவதும் மார்ச் 8ஆம் தேதி உலக மகளிர் தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது. இன்று உற்சாகத்தோடும் மகிழ்ச்சியோடும் கொண்டாடப்படும் சர்வதேச பெண்கள் தினம் ஒரு நூற்றாண்டு கால பெண்களுடைய போராட்டங்களின் மீது கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் நடத்திய பேரணி மற்றும் ஆர்ப்பாட்டங்கள்தான் இன்றைய நம் ஆர்ப்பரிப்புகளுக்கு காரணமாக இருக்கின்றன. பெண்களின் உரிமைகளுக்காக அவர்கள் குரல் கொடுக்காவிட்டால் இன்று நம்முடைய குரல் வலை நசுக்கப்பட்டிருக்கும். வாக்குரிமைக்காக போராடி அதை பெற்றுத்தராவிட்டால் நாம் வாக்களிக்கும் உரிமையற்று வெறும் பதுமைகளாகவே இருந்து கொண்டிருப்போம். வேலை நேரத்தை குறைக்கச் சொல்லி அவர்கள் போராடியிருக்காவிட்டால் இன்று வெளியிலும் வீட்டிலும் பெண்களின் நேரம் சுரண்டப்பட்டிருக்கும். ஆக இன்று பெண்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கும் உரிமைகள் எல்லாம் போராடி பெறப்பட்டவை, வலுவான அடித்தளம் கொண்டவை, பல்லாயிரக்கணக்கான பெண்களின் வாழ்க்கையில் ஒளியேற்றி வைத்தவை. இத்தகு உரிமைகளை அடைவதற்கு காரணமான முன்னோடி பெண்களை நாம் போற்ற வேண்டும். இன்று எல்லா துறைகளிலும் நாம் மகிழ்ச்சியுடன் காணும் பெண் முன்னேற்றத்துக்கு பின்னால் பலரின் உழைப்பு மற்றும் முயற்சி இருக்கிறது. அரசு எடுத்த முன்னெடுப்புகள் உள்ளன. எழுத்தாளர்கள், சமூக சிந்தனையாளர்கள் போன்றோர் பேசியும் எழுதியும் வருகின்றனர். பெண் விடுதலை குறித்தும் பெண் கல்வி, பெண் உரிமைகள் குறித்தும் அவர்கள் முன்வைத்த பார்வைகளும் செயல்பாடுகளும் பெண்களை இந்த அளவுக்கு உயர்த்தி இருக்கின்றன. ஆனால் இன்று பெண்கள் தினம் என்பது அதீத கொண்டாட்டத்துக்கு உரியதாக மாறி வருகிறதா என்ற கேள்வியும் எழுகிறது. ஏனென்றால் சமீப ஆண்டுகளில்தான் பெண்கள் தினம் பெண்கள் மற்றும் மக்களிடையே அதிக கவனம் பெற்று வருகிறது. 90களில் ஏற்பட்ட உலக பொருளாதார கொள்கைகள்
உலகமயமாக்கல், தனியார்மயமாக்கல் போன்றவை காரணமாக பல்வேறு மாற்றங்கள் ஏற்பட்டன. குறிப்பாக பெண்களின் சமூக, அரசியல், பொருளாதார பண்பாட்டு கூறுகளில் பல்வேறு தாக்கங்கள் ஏற்பட்டன. அவற்றில் ஒன்றுதான் சர்வதேச சந்தைப்படுத்துதல். இந்தியா மிகப்பெரிய நாடு. இந்தியாவின் மக்கள் தொகையில் சரிபாதி பெண்கள் ஆவர். ஆகவே பெண்களை மையப்படுத்தி வியாபார சந்தைகள் நுணுக்கமாக தோன்றின. அழகி போட்டிகள் அதன் பிறகுதான் உருக்கொள்ள ஆரம்பித்தன. சிவப்பாக மெல்லிய உடல்வாகுடன் இருக்கும் பெண்கள்தான் அழகு என்னும் எண்ணத்தை ஊடகத்தின் வாயிலாக, விளம்பரங்கள் மூலமாக மெல்ல மெல்ல விதைக்கத் தொடங்கினார்கள். தெற்காசிய நாடுகளில் தங்கள் வியாபார தளங்களை ஏற்படுத்தவும் வலுவாக்கிக் கொள்ளவும் அவர்கள் எடுத்த ஆயுதம்தான் பெண்களின் அழகு குறித்த சிந்தனை. இதன் காரணமாக பெண்களுக்கான அழகு சாதன பொருட்கள், ஆடைகள் இவற்றை உற்பத்தி மற்றும் விற்பனை செய்யும் பன்னாட்டு நிறுவனங்கள் தங்கள் கிளைகளை இங்கு பரப்பின. உலக அழகி போட்டிகள், பிரபஞ்ச அழகி போட்டிகள் நடத்தி இந்திய பெண்களை அழகிகள் என உலகுக்கே காட்டினர். அவர்களை தங்கள் பிராண்ட் அம்பாசிடராக நியமித்து அவர்கள் வாயிலாக தங்கள் நிறுவன அழகு சாதன பொருட்களை சந்தைப்படுத்திக் கொண்டனர். அவர்கள் பயன்படுத்தும் பொருட்களை பயன்படுத்தினால் நாமும் அழகாகி விடுவோம் என்ற மாய தோற்றத்தில் பெண்கள் விழுந்து கொண்டிருக்கிறார்கள். இதன் தொடர்ச்சியாகவே சர்வதேச பெண்கள் தினமும் அப்படி ஒரு சந்தைப்படுத்துதலில் சிக்கிக் கொண்டதோ என்னும் எண்ணம் எழுகிறது. அரசாங்கம் பல்வேறு தினங்களை அறிவித்திருக்கிறது. அதை கொண்டாடியும் வருகிறது. இவ்வாறு கொண்டாடுவதன் மூலமாக அதன் முக்கியத்துவத்தை மக்கள் உணர்வார்கள். அது ஒரு சமூக மாற்றத்தை ஏற்படுத்தும் என்பதற்காகத்தான். ஆனால் இவை எதையும் கருத்தில் கொள்ளாமல் காதலர் தினத்தைப் போலவே சர்வதேச பெண்கள் தினமும் ஒரு நாள் கொண்டாட்டமாக மாறி வருகிறது. பெண்கள் தினம் என்பது இன்று அதன் முக்கியத்துவத்தை இழந்து அன்றைய மனமகிழ்ச்சிக்கு அல்லது கொண்டாட்டத்துக்கு மட்டுமே என மாறியிருப்பதை கண்கூடாக பார்க்கிறோம். பெண்கள் தினம் என்பது வெறும் ஒரு நாள் கொண்டாட்டம்தானா? அதன் பின்னர் இருக்கும் அரசியல் என்ன என்பதை பற்றி ஒரு புரிந்துணர்வுக்கு வரவேண்டும். பெண்கள் தினத்தன்று தொலைக்காட்சிகளில், பண்பலை நேரலைகளில் ஒரு பக்கம் மகளிர் தினம் கொண்டாடிக் கொண்டிருக்கும் பெண்களையும், மறுபக்கம் இவை பற்றி எதுவும் தெரியாமல் உழைத்துக் கொண்டிருக்கும் பெண்களையும், கட்டட வேலை, விவசாய கூலி வேலை செய்பவர்களையும் காண்பிப்பார்கள். அவர்களுக்கு மகளிர் தினம் என்றால் என்ன என்பது தெரியாது. பெண்கள் உரிமைகளுக்காக, பெண் விடுதலைக்காக நடந்த போராட்டங்கள் பற்றி தெரியாது. அன்று கூட மழையில், வெயிலில், வயற்காட்டில், வீட்டில் உழைத்து கொண்டிருப்பார்கள். அப்படியெனில் இந்த இருவேறு காட்சிகள் ஏன் என்ற கேள்வியும் உடன் எழுகிறது. இதுதான் யதார்த்தம், உண்மை. ஒரு புறம் மகளிர் தினத்தை அதிகமாக ரொமான்டிசைஸ் செய்து கொண்டே, இன்னொரு புறம் ஒரு பகுதி பெண்களை அதிலிருந்து விலக்கி வைத்திருக்கிறோம். பெண்கள் தினத்தை நாம் கொண்டாட ஆரம்பித்த நாளிலிருந்தே இப்படித்தான் இருந்து கொண்டிருக்கிறது. எல்லா பெண்களையும் உள்ளடக்கிய ஒரு கொண்டாட்டம்தானே சரியாக இருக்க முடியும்? ஒரு பகுதி பெண்கள் அது குறித்த எந்த உணர்வும் இல்லாமல் இருப்பதற்கு என்ன காரணம்? சமூகத்தில் நிலவுகின்ற பழஞ்சிந்தனைகள்தான். கல்வி சார்ந்த பணிகள் உயர்வானவை, கற்றறிந்த பெண்கள்தான் உயர்வானவர்கள், உடல் உழைப்பு சார்ந்த வேலைகள் தாழ்ந்தவை, படிக்காத பெண்கள் தாழ்ந்தவர்கள் எனும் எண்ணுதல்தான் மிக பெரிய காரணம். இந்த மேட்டிமைத்தனத்தில் இருந்து, மேட்டிமை சிந்தனையில் இருந்து நாம் வெளியே வர வேண்டும். மகளிர் தினம் என்பது எல்லா பெண்களையும் உள்ளடக்கியதாக இருக்க வேண்டும். ஒடுக்கப்பட்ட, கல்வி மறுக்கப்பட்ட, உடல் உழைப்பு சார்ந்த பணிகளை செய்து வரும் பெண்களையும் பெண்களோடு, பெண் அரசியலோடு இணைக்க வேண்டும். இது நிகழவில்லை என்றால் மகளிர் தினம் கொண்டாடுவதில் என்ன பயன்? பல உயிர்களை காப்பாற்றிய மருத்துவமனையில் வைத்தே பெண் மருத்துவர் ஒருவர் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொல்லப்பட்ட நிகழ்வை கண்டித்து தெருவில் இறங்கி போராடிய நாம், பாலியல் வன்முறைக்கு பலியான அரியலூர் சிறுமிக்காகவோ, தேனி சிறுமிக்காகவோ, சேலம் சிறுமிக்காகவோ குரல் கொடுக்காதது வருத்தமளிக்கிறது. இந்த சமூகத்தில் பெண்கள் மீதான வன்முறைகளுக்கு காரணம் பெண் எனும் பாலினம் மட்டுமன்று, மாறாக சாதி, மதம், வர்க்கம் எல்லாமுமே ஒரு காரணியாக செயல்படுகின்றன. எப்போதெல்லாம், எங்கெல்லாம் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நடக்கின்றனவோ அப்போதெல்லாம், அங்கெல்லாம் பெண் உரிமைக்காக போராடுவதும், போராட்டத்தின் நியாயங்களை சமூகத்துக்கு எடுத்துச் செல்வதும் தான் பெண்களுக்கு உண்மையான மகளிர் தின கொண்டாட்டம்.
இர்ரெகுலர் பீரியட் என்னதான் பண்றது? உங்க பிரச்சனைகளை கட்டுப்படுத்த லயன் டேட் சிரப் தினமும் 2 ஸ்பூன். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம்.